ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் டாக்டர் நிவேதா பிரபாகரன் ஃப்ரம் த பேஜ் சாந்தா ஸ்பீக்ஸ். ஒரு ஊரில் ஒரு ஃபார்மர் இருந்தாராங்க. அவருடைய சொத்தை விற்று அவர் ஒரு குதிரை வாங்கினாங்களாம். அப்போ ஊரில் இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க, யாராவது சொத்தை விற்று குதிரை வாங்குவாங்களாங்க, சொத்து இருந்தாலும் உங்கள் பையனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஃபார்மர் சொன்னாரா, குட் ஆர் பேட் ஹூ நோஸ் அப்படின்னு சொன்னாராம். ஒரு நாள் அந்த குதிரை ஓடி போயிடுச்சான். அப்போ எல்லாரும் சொன்னாங்களா, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குதிரையை வாங்கினீங்க, ஆனால் அந்த குதிரை உங்களை விட்டு ஓடி போயிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னாங்களா. அப்போயும் ஃபார்மர் சொன்னாரா, குட் ஆர் பேட் ஹூ நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நாள் அந்த குதிரை இன்னும் ஒரு 7 குதிரையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துச்சான். அப்ப எல்லாம் சொன்னாங்க, ஹவு லக்கி யூ ஆர், பரவாயில்லையே, குதிரை போனாலும் இன்னும் 7 குதிரையை சேர்த்து கூப்பிட்டு வந்துருச்சு, உங்கள்கிட்ட இப்போ 8 குதிரை இருக்கே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்பயும் ஃபார்மர் சொன்னாலும் குட் ஆர் பேட் ஹூ நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நாள் அந்த குதிரை அவங்களோட பையனை எட்டி உதச்சிருச்சான். அப்ப எல்லாரும் சத்தம் போட்டாங்களா, பாருங்களேன் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குதிரையை வளர்த்தீங்க, ஆனா அந்த குதிரை பாருங்களேன் உங்க பையனை எட்டி உதச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்பயும் அந்த ஃபார்மர் சொன்னாராம், குட் ஆர் பேட் ஹூ நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜா அடுத்து போர் அறிவிச்சிட்டாராம். எல்லாரும் வீட்டிலேருந்து கண்டிப்பாக அவங்களோட பசங்களை நீங்கள் போருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பையனால் போக முடியல. ஏன்? ஆனால் அந்த பையனால் காலில் அடிபட்டதுனால போக முடியல. அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் சொன்னாங்களாம், பாருங்களேன் நீங்கள் எவ்வளோ லக்கி, அந்த குதிரை கரெக்டான டைமில் உங்கள் பையனை எட்டி வச்சனால உங்கள் பையனால் போருக்கு போக முடியல, பரவாயில்ல, உங்களோட பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். அப்பையும் ஃபார்மர் சொன்னாராம், குட் ஆர் பேட் ஹூ நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் அப்படிதாங்க. நம்மளுக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். அந்த சுச்சுவேஷன் நம்ம வருத்தப்பட்டாலும் நம்மளால உடனே இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரிஸ் இல்லை எடுத்துக்காட்டு இதெல்லாம் நம்ம யோசிச்சு எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த விஷயத்தை மறந்துட்டு அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். அப்பதான் நம்மளோட லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.